மதுரை மாவட்டம் கொண்டையம்பட்டி வண்ணாத்தி மலையில் விதிமுறைகளை மீறி பாறைகளுக்கு வெடி வைத்து சிலர் கனிம வள கொள்ளையில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விக்னேஷ். அவரிடம் பேசலாம். விக்னேஷ், வணக்கம். தொடர்ந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் பல்வேறு பகுதிகளில் எழுந்து வருது. இருந்தாலும் அரசாங்கம் தரப்பிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இப்ப இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் இந்த செயல்களில் ஈடுபடுவோர் யார் என்பது பற்றின விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கா? அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொல்வது என்ன? நிச்சயமாக, அதாவது அலங்காநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கொண்டையம்பட்டி கிராமத்தில் அருகே இருக்கக்கூடிய வண்ணாத்தி கரடு மலையில் அனுமதியின்றி மலையை குடைந்து வெடி வைத்து பாறைகளை கொள்ளையடித்து கனிம வளங்கள் கொள்ளைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து திண்டுக்கல் வரை சிறுமலை தொடர்ச்சியாக உள்ளது. இங்கு மான்கள், காட்டு பன்றிகள், காட்டு மாடுகள், முயல்கள் போன்ற அரிய வகை உயிரினங்களும் இந்த மலைப்பகுதியில் இருப்பிடமாக இருந்து வருகின்ற நிலையில் தற்போது இரு மலைகளுக்கும் நடுவே தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் வாடிப்பட்டி முதல் மேலூர் வரையிலான 4 வழிச்சாலையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் அருகே உள்ள வண்ணாத்தி கரடு மலையில் அனுமதியின்றியும் சுற்றுச்சூழல் ஆவணங்கள் இன்றியும் அதிக அளவு குறிப்பிட்ட அளவிற்கு மீறி அதிகமாக மலையை குடைந்து வெடி வைத்தும் கனிம வள கொள்ளையில் ஈடுபட்டு வருகின்றனர். மலையின் நடுவே இருப்பதால் மலைகளுக்கு செல்லும் விலங்குகளுக்கு இடையே போக்குவரத்து பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக விலங்குகளுக்காக மேம்பாலம் கட்டுப்பணியானது நடைபெற்று வருகிறது. தற்போது வகுத்துமலை பகுதியில் இருந்து அருகே உள்ள வண்ணாத்தி மலையில் இரவு பகலாக சுமார் 24 மணி நேரங்களும் மலையை வெடி வைத்து குடைந்து அதன் கற்களை சுமார் 50க்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் மூலம் ஏற்றி பல்வேறு கிரஷர் குவாரிகளுக்கு அனுப்பி விற்பனை செய்த குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. அரசு அதிகாரிகள் இரவு நேரங்களில் மலைகளை உடைத்து கற்களை லாரிகளில் கடத்துவதற்கு கண்டுகொள்வதில்லை என இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் அனுமதியை மீறியும் மலையை குடைந்து பல்வேறு சட்டத்துக்கு புறம்பாகவும் இந்த மலைகளை குடைந்து இதனால் வெடி வைத்து இந்த மலைகளை தகர்த்துவதால் அருகே உள்ள கிராமத்தினர் மிகுந்த சிரமத்திற்கும் அதிக அளவு பாதிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றனர். தமிழக அரசு மலைகளை உடைப்பதற்காக விதிமுறைகள் வகுத்துள்ளனர். இதனால் இந்த குவாரிகள் இயங்குவதற்கு காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை தான் அனுமதி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் இரவு நேரங்களில் 24 மணி நேரமும் வெடிவைத்து குறிப்பாக இரவு நேரங்களில் வெடிவைத்து இந்த மலைகளை தகர்ப்பதால் அருகே உள்ள கிராம மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற விதிமீறல்களை உரிமையாளர்கள் மீது தமிழக அரசும் வனத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குற்றம் சாட்டி வருகின்றனர். அகிலா, கள தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்.